இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். சுரக்காய் ராகி ரொட்டி. ஒரு பெரிய சுரக்கால 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதோட தோலை சீவிட்டு 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல உள்ள விதைகளை எடுத்துட்டு இப்ப இத கேரட் துருவல்ல துருவிக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் ராகி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சிருக்கேன், அது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு துருவன சுரக்காயை சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற சுரக்காய், கேரட், வெங்காயத்துல எல்லாம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கு. இதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு ரொட்டி தட்டுற பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணிய கேர்ஃபுல்லா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கங்க. மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும், ரொட்டியுமே நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். ரொட்டியை தட்டுறதுக்கு ஒரு பட்டர் ஷீட்ல எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த மாவை வச்சுட்டு கையில மட்டும் லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு இதை ரவுண்டா தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு ரவுண்டா தட்டிக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க மாவை எடுத்து ரவுண்டா தட்டிக்கங்க. இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தட்டிக்கங்க. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச ரொட்டிய பேப்பரோடய வச்சுட்டு நல்லா ஈஸியா எடுக்க வந்துருச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மேலையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் திருப்பி போட்டுட்டு அந்த சைடு வேகட்டும். இப்போ மறுபடியும் திருப்பி போடுறேன். ராகி மாவுல காய்கள்லாம் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். பொதுவாகவே ராகி ரொட்டி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்ப மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும். 2 சைடுமே வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஹெல்தியான டேஸ்டான சுரக்காய் ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு தக்காளி கார சட்னியோட சர்வ் பண்ணிருக்கேன். எல்லா சட்னியுமே இதுக்கு பொருத்தமா இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.